கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். இன்றைய தியான வசனம் ஆசாரியனாகிய அசரியா என்பவர் யூதா நாட்டின் அரசனாக இருந்த ஆசாவுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆகும். அக்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பலவிதமான போராட்டங்களையும் கடின சூழ்நிலைகளையும் சந்தித்து வந்தார்கள். அவர்களில் சிலர் தேவனை விட்டு வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அசரியா தைரியமாய் கர்த்தரின் வார்த்தையை பறைசாற்றி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று அறிவித்தார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று விளக்கி கூறி, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளை கேட்டு அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை எல்லாம் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரின் முன் பணிந்து தொழுதார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். அன்று அசரியா ஆசாவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று. உங்கள் கைகளை நெகிழ விடாமல், அதாவது நம்முடைய முயற்சிகள், சிரத்தை, உழைப்பு அனைத்தும் தேவனுக்காக தொடர்ந்து செய்து கொண்டு போக வேண்டும், சோர்ந்து விடக்கூடாது. திடன் கொள்ளுங்கள், அதாவது எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் உறுதியுடன் நின்று நம்முடைய நற்பணிகளை தொடர வேண்டும். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, அதாவது தேவனுக்கு நேர்மையாக இருந்தால் அவர் நம்முடைய முயற்சிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நேரம் எடுத்தாலும் நியாயமான பலனை அளிப்பார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் செய்கிற நன்மைகள் உடனடியாக பலனை தராதபோது நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் தேவன் எப்பொழுதும் நியாயமான நேரத்தில் பலனை கொடுப்பார். நாம் மனம் தளராமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று பவுலடிகளார் நமக்கு அறிவுறுத்துவதோடு ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். நாம் திடமாக நிற்க வேண்டும். சிரமங்கள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தில் அசைக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும்.
தேவனுக்காக செய்யும் எந்த முயற்சியும் வீணாகாது. ஒரு சில நேரங்களில் நாம் பலன் காணாமல் போனால் அது வீணாகிவிட்டதோ என்று எண்ணுவோம். ஆனால் தேவன் அதை மறக்க மாட்டார் என்பதை வலியுறுத்தவே பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15 அதிகாரம் 58 மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 36 வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்க விரும்பும் ஆசீர்வாதங்களை பெற நாம் காத்திருக்க வேண்டும். சோதனைகள் வந்தாலும் பொறுமையுடன் தேவனின் நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க நடந்து கொண்டால் அவருடைய வாக்குறுதிகள் நிச்சயமாக நம் வாழ்வில் நிறைவேறும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று உறுதி அளிக்கிறார். கடைசி வரையிலும் விசுவாசத்திலும் நற்பணிகளிலும் நிலைத்திருப்பது முக்கியம். வாழ்க்கையின் முடிவு வரை தேவனுடனான உறவில் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் தமது நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சோதனைகளுக்கு இடையில் நிலைத்திருப்பது தேவன் தரும் ஆசீர்வாதத்திற்கான பாதை. அதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு சோதனை வந்துருச்சுன்ன உடனே ஐயோ இவ்வளோ சோதனை ஆண்டவர் கொடுக்குறாரே, என் மேலே அவருக்கு இரக்கமே இல்லையா, கவலையே இல்லையா, என் வேண்டுதல் அவருக்கு கேட்கவே மாட்டேங்குதான்னு நம்ம புலம்பி தள்ளுறோம். இல்லை, சோதனைகளுக்கு இடையில் நம்ம நிலைத்திருப்பது தான் தேவன் தரும் ஆசீர்வாதத்திற்கான பாதை என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் உறுதியாக நம்முடைய நம்பிக்கையை காத்து கொண்டால் தேவன் நமக்காக ஜீவனுடைய கிரீடத்தை, அதாவது நித்திய வாழ்வை கொடுப்பார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், தேவனின் பணியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் திடன் கொண்டு நன்மை செய்வதில் தொடர வேண்டும். தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு நியாயமான பலனை நிச்சயமாக கொடுப்பார். எனவே நாம் நன்மைகளை செய்ய சோர்ந்து போகக்கூடாது. தேவன் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். நியாயமான நேரத்தில் நமக்கான பலனை நிச்சயம் தருவார். நிலைத்திருக்கும் மனப்பான்மையும் பொறுமையும் விசுவாசமும் உடையவர்களாய் அவர் பாதம் பணிந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். எதற்கும் சோர்ந்து போகாமல் நம்மால் இயன்றவரை நற்காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.